இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களோட வேலையை தக்க வச்சுக்க முடியும். என்னன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெட் எக்ஸாம் ஆனது வர ஜூலைல நடக்க போகுது. இப்ப அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னாலும், இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அதாவது ஆதி திராவிட பள்ளிகள், சமூக நீதி கூடங்கள்ல வேலை செய்கிற ஆசிரியர்கள், காப்பாளர்கள், இவங்க எல்லாருமே டிடிஎட் ஆர் பிஎட் இரண்டுல ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த எக்ஸாமை அவங்க கிளியர் பண்ணி இருக்கணும். அதாவது டெட். இந்த டெட்டை கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வேலையை நீங்க தக்க வச்சுக்க முடியும். வருகிற 2 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த டெட் எக்ஸாமை அவங்க மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கிடையாது. இந்த டெட் எக்ஸாமை யாரெல்லாம் டிடிஎட் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கிறாங்களோ அவங்க இந்த எக்ஸாமை எழுதி ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று ஆசிரியரா பணி வழங்குவதற்கான ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டெட் எக்ஸாம்ல மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா 1 to 5, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய, அதாவது டிடிஎட் முடித்தவர்கள் இந்த பேப்பர் 1 எழுதலாம். பேப்பர் 2 பிஎட் முடித்தவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பிற்கான பாடம் எடுப்பதற்கு தகுதியான ஆசிரியர்கள் 2ஆம் பேப்பரை எழுதலாம். இப்படியாக இந்த 2 பேப்பரையும் எழுதுவதற்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இந்த எக்ஸாம் எப்பத்துல இருந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதோடைய கடைசி நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி. நீங்க அப்ளை பண்ணதுல கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 11ல இருந்து 13க்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ இப்படியாக டெட் எக்ஸாம் குறித்ததான செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வர 10ஆம் தேதி வரைக்கும் கடைசி தேதியா இருக்கிறதுனால இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ, அதாவது டிடிஎட் பிஎட் முடிச்சிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சிட்டு இருக்க நீங்க ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. சரி, எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேப்பர், ஜூலை மாதம் 5ஆம் தேதி செகண்ட் பேப்பர். இந்த தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ண முடியும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 90 மார்க், அதாவது 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். இது போன்ற தகவல்களுக்கு ரிபல் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.